வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பழங்கால ஆன்மீக இலக்கியத்தை பத்தி அலச போறோம். அதுதான் சங்கீதம் 37 மற்றும் அதனுடைய ஆழமான விளக்கவுரை. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழங்காலத்து உரையா இருந்தாலும், இன்னைக்கு நாம அன்றாடம் சந்திக்கிற ஒரு மிக முக்கியமான உளவியல் பிரச்சனைக்கு இது எவ்வளவு தெளிவான ஒரு தீர்வை கொடுக்குது அப்படிங்கறத நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சரி, இப்ப நாம நேரடியா விஷயத்துக்கு வரோம். குறுக்கு வழியில போறவங்க, தப்பு பண்றவங்க, வாழ்க்கையில சூப்பரா முன்னேறத பார்த்து உங்களுக்கு என்னைக்காவது கோபமோ இல்ல பயங்கரமான விரக்தியோ வந்திருக்கா? நேர்மையா இருக்கிறவங்க கஷ்டப்படும்போது, தப்பானவங்க மட்டும் எப்படி செழிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு முறையாவது கண்டிப்பா வந்திருக்கும். நாம இப்ப பார்க்க போற இந்த மூல உரை நம்ம எல்லாருக்குமே இருக்கிற இந்த உலகளாவிய விரக்தியிலிருந்து தான் அதோட விளக்கத்தை ஆரம்பிக்குது. இப்போ நாம முதல் பகுதிக்கு வருவோம். இதன் தலைப்பு பொறாமை அல்லது எரிச்சல் வேண்டாம். தப்பு பண்றவங்களோட அந்த தற்காலிக வெற்றிய பார்த்து உங்களுடைய உள் மன அமைதிய கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த உரையின் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிவுரை. இந்த முதல் 2 வசனங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயற்கையோட எவ்ளோ ஆழமா இதை ஒப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? தவறான வழியில போறவங்களோட வெற்றி அப்படிங்கிறது பார்ப்பதற்கு பசுமையா இருந்தாலும் அது புல்ல போல ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. அது சீக்கிரமாகவே அறுக்கப்பட்டு காய்ந்து வாடி போய்விடும் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டுது. அவங்க செழிப்பு நிரந்தரமானது கிடையாது. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபமும் எரிச்சலும் நமக்கு எந்த வகையிலயும் உதவாது. இந்த விளக்க ஒரு சொல்றபடி பார்த்தா, கோபத்தை நம்ம பிடிச்சு வச்சிருக்கும்போது அது பிரச்சனைய மட்டுமே பெருசாக்கி காட்டுது. அது மேலும் தீமையான எண்ணங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் தான் வழிவகுக்குமே தவிர நம்மளுடைய உள் மன அமைதியை முற்றிலும் திருடிடும். கோபம் அப்படிங்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு பொறி. எதிர்மறையான உணர்ச்சிகள்ல இருந்து ஏன் வெளிய வரணும்னு பார்த்தோ, அடுத்ததா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த புதிய பகுதிக்கு வருவோம். இது வெறும் தத்துவங்களை மட்டும் பேசிட்டு போகாம, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கான ஒரு தெளிவான வரைபடத்தை முன்வைக்குது. இது எப்படி படிப்படியா போகுதுன்னு பாருங்க. நம்ம கவனத்தை வெளிப்புற கவலைகள்ல இருந்து மாற்றி எப்படி உள்மன நம்பிக்கைக்கு கொண்டு வர்றதுன்னு 4 அருமையான படிகள்ல இங்க சொல்லியிருக்காங்க. இறைவனை நம்புவது, அவரிடம் மகிழ்ச்சியா இருப்பது, நம்ம வழிகளை அவரிடம் முழுமையாக ஒப்புவைப்பது மற்றும் பொறுமையாக அமர்ந்து காத்திருப்பது. இந்த 4 படிகளும் நம்ம மனசை அமைதிப்படுத்துற ஒரு சூப்பரான உளவியல் மாற்றம்னு சொல்லலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இறைவனிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருத்தல் மற்றும் வழிகளை ஒப்புவித்தல் அப்படின்னா பிராக்டிக்கலா என்னங்கிறத இந்த விளக்க உரை ரொம்ப அழகா பிரிச்சு சொல்லுது. நல்ல விஷயங்களை ஆழமா தியானிக்கிறது, ஜபத்தின் மூலம் பேசுறது, எந்நேரமும் அந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்றது, அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உத்தமமா உழைக்கிறது. இத தொடர்ந்து செய்யும்போது நம்ம மனசுல கவலைகளுக்கு இடமே இருக்காது. குறிப்பா இந்த சாந்த குணம் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். சாந்தம்னா பலவீனம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா சத்தியமா அது கிடையாது. அது இறைவனின் நேரத்துக்காக பொறுமையா காத்திருக்கிற ஒரு முதிர்ச்சியான மனப்பக்குவம். எப்பவும் ஆக்ரோஷமா இருக்கிறவங்களுக்கு இல்ல, மாறா இப்படிப்பட்ட சாந்தமும் பொறுமையும் உள்ளவங்களுக்கு தான் இந்த உலகம் அளவற்ற சமாதானத்தையும் நித்தியமான உரிமையும் தரப்போகுதுன்னு இந்த உரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நாம இந்த அலசலோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். இதன் தலைப்பு இருவேறு பாதைகள். இது முற்றிலும் மாறுபட்ட 2 வாழ்க்கை முறைகளையும் அதோட முடிவுகளையும் ஒப்பிட்டு காட்டுற ஒரு நேரடி ரியாலிட்டி செக் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப சிறப்பா விளக்குறது என்னன்னா, ஒரு பக்கம் தப்பான வழியில போறவங்களுக்கு நிறைய செல்வம் இருக்கலாம். ஆனா அது போக மாதிரி சீக்கிரமா மறைஞ்சிடும். அவங்க கடன் வாங்கி திருப்பிச் செலுத்த மாட்டாங்க. ஆனா அதே சமயம் நேர்மையானவங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சமே ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற சமாதானம் எப்பவும் நிலைத்திருக்கும். அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்களாவும் இறைவனால் என்றென்றைக்கும் தாங்கப்படுபவர்களாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த நேரடி சாட்சியத்தை கேளுங்க. நான் இளைஞனா இருந்தேன், இப்போ முதிர் வயது அடைஞ்சிட்டேன். ஆனாலும் நேர்மையானவன் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றாரு. இது இறைவனின் பாதுகாப்பு பத்தி இந்த உரை முன்வைக்கிற கருத்துக்கு ஒரு வாழ்வியல் அனுபவத்தின் மூலம் கிடைக்கிற ரொம்ப வலுவான சான்று. இந்த இடத்துல விளக்கவுரை நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கலான எச்சரிக்கையை கொடுக்குது. கடவுள் பார்த்துப்பார்னு அவர் பேரை சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒருத்தரோட தேவைய சந்திக்கும் நிலையில இறைவன் உங்களை வச்சிருக்கார் அப்படின்னா மத்தவங்க செய்யற ஜெபத்திற்கு நீங்களே அந்த உதவியா மாறி செயல்படணும். ஆமாங்க, வெறும் வார்த்தைகள்ல இல்ல, செயல்ல இறங்கணும். இப்போ நாம இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம்.
இறுதி ஆசிர்வாதங்கள். ஆரம்பத்துல பார்த்த அந்த விரக்திக்கும் கவலைகளுக்கும் விடையா இந்த ஆன்மீக வரைபடத்தை பின்பற்றுபவர்களுக்கு வாழ்க்களிக்கப்பட்டுள்ள இறுதியான முடிவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, நன்மை செய்யறவங்களுக்காக 25க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஆசிர்வாதங்களும் வாக்குறுதிகளும் இந்த ஒரே ஒரு பகுதிக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிறதா விளக்கவுரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 25. இது இறைவனோட அபரிமிதமான கருணையும் நேர்மையா வாழ்றவங்களுக்கு கிடைக்கிற மாபெரும் பரிசுகளையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நேர்மையா வாழ்றவங்க வாழ்க்கையில சில நேரம் தடுமாறினாலும் அவங்க மொத்தமா கீழே விழுந்துட மாட்டாங்க. இறைவனோட கரம் அவங்கள தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இறுதி வசனங்கள் நமக்கு அழகா உணர்த்துது. தற்காலிகமான போராட்டங்களை விட ஆபத்து காலத்துல பாதுகாப்பும் நிலையான சுதந்திரமும் அவங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். இந்த மூல உரை ரொம்ப தெளிவான ஒரு முடிவை நமக்கு சொல்லுது. அநீதி செய்றவங்க முற்றிலுமா அழிக்கப்படுவாங்கன்னு சொல்ற அதே நேரத்துல நேர்மையான உத்தம மனிதனோட முடிவு ஆழ்ந்த சமாதானமா இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த விரக்திக்கும் பிரச்சனைக்கும் ரொம்ப அமைதியான ஒரு முற்றுப்புள்ளிய வைக்குது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க புகை மாதிரி மறைஞ்சு போற தற்காலிக செல்வத்துக்காக உங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற நித்திய சமாதானத்துல முதலீடு செய்றீங்களா? இந்த அலசல் உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் திரும்பி பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். சிந்திச்சு செயல்படுங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி.